விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். பலஸ்தீனினுடைய ஹமாஸ் அமைப்பினுடைய சிரேஷ்ட தலைவர்களுள் ஒருவரும் காசா பிராந்தியத்தின் பிரதமர் என்று வர்ணிக்கப்பட்டவருமான இஸ்மாயில் பர்ஹூம் இஸ்ரேலினுடைய வான் தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் மற்றும் ஹமாஸ் என்பன இரண்டு தரப்புமே இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அதோடு ஹமாஸ் அமைப்பினுடைய மற்றொரு மூத்த தலைவர்களுள் ஒருவரான சலாஹ் அல் பர்தவீல் அவர்களும் அவருடைய மனைவியும் கான் யூனிஸ் பகுதியில் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போல் இன்னும் பல மிக முக்கியமான தகவல்களும் இருக்கின்றன. அவற்றையும் உங்களுக்கு வழங்குவதற்காகத்தான் இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, முதலில் நாங்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் உயிரிழந்த பலஸ்தீன ஹமாஸ் அமைப்பினுடைய மூத்த தலைவர்களுள் ஒருவரான சலாஹ் அல் பர்தவீல் அவர்களினுடைய உயிரிழப்பு பற்றி பார்க்கலாம். அவரும் அவருடைய மனைவியும் 8 பிள்ளைகளினுடைய பெற்றோர்கள் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போது, பொதுவாக ரமதான் காலப்பகுதி என்பதனால் இரவு வணக்கங்கள் என்று தான் நினைக்கிறேன், அது சரியாக உறுதிப்படுத்தப்படவில்லை, கான் யூனிஸ் பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்றிலே 23ஆம் திகதி அவர்கள் தொழுது கொண்டிருந்த போது அல்லது இறை வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது, தொழுகையில் ஈடுபட்டவாறு இறைவனை வழிபட்டு கொண்டிருந்த போது இஸ்ரேல் வான்படையினர் நடாத்திய தாக்குதலிலே அவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மிக நீண்ட காலமாக ஹமாஸினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர்களுள் ஒருவராக அவர் இருந்து வந்தார். குறிப்பாக இந்த வார கால பகுதிக்குள் கொலை செய்யப்பட்ட 5வது ஹமாஸினுடைய உயர்பீட தலைவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பிலே ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவர்கள் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இதேவேளை காசாவினுடைய பிரதமர் என்று வர்ணிக்கப்பட்ட ஹமாஸினுடைய சிரேஷ்ட உறுப்பினரான உத்தியோகபூர்வ அலுவலராகவும் கருதப்பட்டவர் இஸ்மாயில் பர்ஹூம் அவர்கள், அதுவும் 23ஆம் தேதி தான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, இஸ்ரேல் விமானப்படை பாதுகாப்பு படைகளினுடைய தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த உயிரிழப்பு தொடர்பிலே கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், ஹமாஸினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான இவரை காசாவின் பிரதமர் என்று வர்ணித்திருக்கிறார். அவரை தாங்கள் கொலை செய்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதிலிருந்து மிக முக்கியமான ஒரு விடயத்தை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. காசாவினுடைய போரை ஒரு காலத்திலும் இஸ்ரேலால் வெற்றி கொள்ள முடியாது என்பதனால் தலைவர்களை குறிவைத்து அவர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்துகின்ற சம்பிரதாயத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை என்ன தோன்றுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலில் உயிர் நீத்த இஸ்மாயில் அவர்களினுடைய, அதாவது இஸ்மாயில் பர்ஹூம் அவர்களினுடைய கொலை எங்கு இடம்பெற்றிருக்கிறது என்றால், கான் யூனிஸ் பகுதியில் இடம்பெற்ற, அதாவது நாசர் வைத்தியசாலையில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் அல்லது வான் தாக்குதலின் போதுதான் அவர் கொல்லப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை மிக முக்கியமாக இன்னொரு விடயத்தினை நாங்கள் பார்க்க வேண்டும். இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் சம்பவங்கள் கூறுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. அதுதான், அவர்களுக்கு மனிதாபிமானங்கள் கிடையாது, சர்வதேச வரைகலைகள் கிடையாது, விதிமுறைகள் கிடையாது. அவர்களுடைய தேவை தலைவர்களை குறிவைத்து அழிப்பது என்பதுதான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தலைவர்கள் அழியலாம், கொல்லப்படலாம், ஆனால் கருத்துக்களோ கொள்கைகளோ அல்லது நியாயமான போராட்டங்களோ மறுதளிக்க முடியாத சந்தர்ப்பத்திலே அவைகள் ஒருபோதும் யாராலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த காரணத்தை கொண்டும் அடக்குமுறைக்கு உள்ளாக்க முடியாது என்பதுதான். எனவே அந்த அடக்குமுறைகளிலிருந்து அவர்கள் வெளிவருவார்கள். அவர்கள் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி அணிவகுப்பார்கள். இது மற்றும் மாற்றம் வர முடியாத உண்மை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து மனித அன்பான நேயர்களே.